தண்ணி வேணும் அப்படின்னா உள்ளங்கையில் கடிச்சு காட்டுவான். விரலோட டிப்பில் கடிச்சான்னா சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணும். நான் ஆரம்ப காலத்தில் சத்துமாவை விரலோட நுனியில் வச்சு தான் கொடுத்தேன். ஸோ அவனோட பழகுனது என்னவோ சாப்பாடுன்னா இந்த இடத்துல தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து விரலோட நுனியில் கடிச்சு காட்டுவான். தண்ணி வேணும் அப்படின்னா உள்ளங்கையில் கடிச்சு காட்டுவான். ஏன்னா தண்ணி உள்ளங்கையில் ஊற்றி தான் கொடுப்பேன். கொடுக்கும்போது அவன் குடிச்சு பழகியிருக்கான். உள்ளங்கையில் வந்து கடிச்சு காட்டுவான். இந்த ஏரியாவில் இங்கேயெல்லாம் கடிச்சு காட்டுவான். ஸோ நமக்கு அவனோட பைட்லேயே வந்து தெரியுது. கம்யூனிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பெருசாக சந்தோஷமாக இருக்கான் அப்படின்னு சொன்னால் பெட்டில் படுத்துட்டு இருக்கும்போது கால் நீட்டி படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு காலிலேருந்து ஓடி வருவான். மேலே ஓடி வந்து ஏறிட்டு திடீர்னு டப்புன்னு வந்து காதை கடிச்சிட்டு ஓடிடுவான். எதுக்கடா இப்போ வந்து எதுக்கடா இப்போ கடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு ரவுண்ட் ஓடி வருவான். அப்போ தான் தெரியும் ஓ அவனோட ப்ளே டைம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஃபோன் எடுத்து ஓரமாக வச்சுட்டு அவன் விரலில் மட்டும் இந்த ஸ்பைடர்மேன் குழந்தைகளுக்கு காட்டுற மாதிரி இப்படி இப்படின்னு விளையாட்டு காட்டுற மாதிரி அவங்ககிட்ட விளையாட்டு காட்டணும்னா இங்கே மாற்றி குதிச்சு விளையாடும். அப்போ தான் ஜிம்னாஸ்டிக் பண்ணுறதெல்லாம் தெரியும். புதுசாக தலைகளெல்லாம் ஜம்ப் அடிப்பான். இன்ஸ்டா பேஜில் 2-3 வீடியோஸ் போட்டிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். பல்ட்டி அடிச்சு உளுந்து விளையாண்டுருப்பேன். காலையில் 6 மணிக்கு நான் தூங்கி எந்திரிக்கிறது எனக்கு அலாரம் விட இவன் தான் என்னோட அலாரம். தூங்கிட்டு இருக்கிற டைமில் என்னை வந்து விரலில் வந்து கடிச்சு காட்டுவான். எந்திராங்கிற மாதிரி கூப்பிட்டு கடிச்சு காட்டுவான். சரி டே இருற கொஞ்ச நேரம் கூட தூங்கிக்கிறேன்னு விரல் இப்படி தள்ளி போட்டுட்டு படுத்தோன்னா டக்குன்னு இந்த விரலில் வந்து கடிச்சு காட்டுவான். கடிச்சு காட்டிட்டு அதுக்கப்புறம் மூக்கை வந்து கடிச்சு காட்டுவான், தாடியை கடிச்சு காட்டுவான். என்னடா இப்படி டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தோலை தூக்கி தலைகணியில் வச்சு லாக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா விரலை மட்டும் கொடுத்தோம்னா கொஞ்ச நேரம் கடிச்சு பார்த்துட்டு முதுகில் ஏறி ஓடுவான். கடிக்கிறதுனா வலிக்கிற மாதிரி இல்லை. ஆஸ் இஃப் நாய் எப்படி நாய் வளர்த்துறவங்களா இருந்தால் தெரியும் வலிக்காமல் கடிக்கிறது எப்படிங்கிறது. அதே மாதிரி இவனும் வலிக்காமல் கடிப்பான். அப்போனால ஃபேமிலிக்குள்ளே ஏதாவது பிரச்சனை ஆயிருக்கு அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜில் எஸ் ஆயிருக்கு. ஒய்ஃப் சமைச்சிட்டு இருப்பாங்க வீட்டுக்குள்ளே. நான் பெட்ரூமில் இருந்துட்டு திடீர்னு அதாவது இவன் எடுத்துகிட்டு வளர்ந்துட்டு வந்த புதுசில் ஆரம்ப ஸ்டேஜில் இவன் ஓடி போய் சாப்பாடு தேடிட்டு நேராக ஒய்ஃபோட காலில் பிடிச்சி ஏறி டக்குன்னு டின்னர் டேபிளில் தேடும்போது ஒய்ஃப் நிறைய தடவை அலறியிருக்கா. இனிஷியல் ஸ்டேஜில் அலறினோடனே நான் ஐயோ இது என்ன பிரச்சனையாக போதோ அணிலை துரத்து விட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு சங்கடம் இருந்துச்சு. பட் காலப்போக்கில் என்னை விட்டு அணில் போகும்போது நான் சொல்லிட்டேன், ஒய்ஃப் இந்த மாதிரி அணில் வரா பயந்துக்காத அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டேன்னா எச்சரிக்கை கொடுத்துட்டேன்னா அவர் ரெடி ஆயிடுறான். ஓகே, பட் யாரையும் தொந்தரவு பண்ணுறது இல்லை. பட் நமக்கு அந்த ஒரு திடீர்னு எதிர்பாராமல் மேலே ஏறும்போது இருக்கிற பயம் மட்டும்தான், மற்றபடி எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்புக்கு ஏதாவது வேணும், தனக்கு பசிக்குது, தண்ணி வேணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்து அவனோட எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது வந்து கடிச்சு காட்டி மட்டும்தான். படுக்கும்போதும் சரி, தூங்கும்போதும், வண்டி ஓட்டும் போது, ஐடியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற டைமில் மட்டும்தான் நானாக இருப்பேன். வீட்டுக்கு வந்தாச்சுன்னா அதுக்கப்புறமா இவன் கூட தான். ஸோ ஆல் த டைம் ஷோல்டர்லேயும் ஷர்ட்டுக்குள்ளேயும் அவன் ரெஸ்ட் எடுக்கிறதும் ஷர்ட்டில் தான். அவனை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நடமாடும் மரம். அப்புறம் ஓடி விளையாடுறது, எங்கேயும் விளையாடுறது. ஸோ ஏதாவது சின்ன சின்ன விளையாட்டு, அதாவது நாய்ங்கிறது நக்கி காட்டி தன்னோட பாசத்தை காட்டும். பட் அணில் வந்து விரலில் பிடிச்சி வலிக்கிற மாதிரி சின்னதாக கடிச்சு பாசத்தை காட்டும். ஸோ இது எனக்கு அப்படியே பழகிருச்சு.